2006 இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயம் சந்திரசேகர் அவருடைய மகன் சரண் ராமச்சந்திரன் ஒரு வீட்டுக்கு போய் அவரே ஒரு வீட்டுக்கு போய் காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பிரச்சாரத்தை காங்கிரஸ்காரங்க நீங்களே பண்ணா அப்புறம் நாம எதுக்கு இருக்கிறோம்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீங்களே போய் உங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாரா இல்ல, திமுக தொண்டர்களும் அவர்களும் தயாராக இல்ல. இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெற்றியை உறுதி செய்து விட்டீர்கள். அக்கா அவர்களுக்கு நாங்கள் நிற்கின்றோம், நாங்கள் வலிமையாக நிற்கின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நிற்கின்றோம், தாமரையோடு நிற்கின்றோம், ரெட்டலையோடு நிற்கின்றோம், கூட்டணி கட்சி சின்னங்களோடு நிற்கின்றோம் என்று வெற்றியை நீங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அருமை சகோதர சகோதரிகள். அதனால இந்த முறை நீங்க தாமரையை தயவு செய்து இங்கிருந்து பூக்க வைக்கணும். உங்களுக்காக பணி செய்யக்கூடிய நம்முடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் இங்கேயே இருந்து தங்கி உங்களுக்கு எப்ப கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அறந்தாங்கி மட்டும் பாருங்க. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடித்து வெளியே வரும் பொழுது அறந்தாங்கியில 1,37,250 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி உட்பட 1,37,250 சிறு குறு விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தாருங்க. 6,000 ரூபாய். ஐயா பேசுறாங்க ஐயா, 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு வெளியே வரும் பொழுது 83,405 குறைந்திருக்கு. அப்ப 51 விவசாயிகள் எங்க காணாம போனாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 51,000 விவசாயிகள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கின்றாங்க. பிரதமருடைய 6,000 ரூபாய் கிசான் திட்டத்தில் கூட்டுப்பட்டா ஆதார்ல பேர் வேறையா இருக்குது, பேங்க் அக்கவுண்ட்ல வேறையா இருக்குன்னு 51,000 விவசாய நண்பர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, விவசாய பெருமக்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பெரிய பொறுப்பு அரசு பொறுப்பில் அமர்ந்த பிறகு இந்த 51,000 பேர்த்தை திருப்பி சேர்த்துவது நம்முடைய கடமை. ஏன்னா இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு விவசாயத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, குடித நீருக்காக ஒரு செங்கலை கூட ஸ்டாலின் ஐயா எடுத்து வைக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. இன்னைக்கு ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயா முன்னாடி நிறுத்தினீங்கன்னா, ஐயா பால் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, காம்பில் இருந்து பால் கறக்குமா, கொம்பில் இருந்து வருமானு கூட தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சரை நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வைத்திருக்கின்றோம். ஐயா ஸ்டாலின் ஐயாவை பத்தி தெரியும், அது ஒரு கீ கொடுக்கிற பொம்மை. ஐயா கீ கொடுக்கிற பொம்மை. காலையில 6 மணிக்கு வீட்டுல கீ கொடுத்துட்டாங்கன்னா 12 மணி வரைக்கும் ஸ்டாலின் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவாரு, டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். அப்புறம் 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9:30 வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த 3 மட்டும்தாங்க. நைட்டு தூக்கிடுவாரு, காலையில மறுபடியும் கீ கொடுப்பாங்க. இதை 5 ஆண்டு காலமாக இதை தவிர ஏதாச்சும் ஒரு பேசியிருக்காருங்களா? இதை தவிர பேசி நீங்க கேட்டீங்களா? டெல்லி ஹிந்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான், இந்த 3ஐ தவிர எதுவும் பேசல. இன்னைக்கு மக்கள் தேர்தல் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஐயா 5 வருஷ காலம் முதலமைச்சரா இருந்துட்டீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இதே நம்முடைய அறந்தாங்கி தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க. அறந்தாங்கியில் பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினாங்களாங்க? இல்லை. எம்எல்ஏ வந்தா தாங்க தொடங்குறாங்க, அவரே 5 வருஷம் ஆச்சு. அறந்தாங்கியில் சுற்றுச்சாலை அமைக்கப்படும். இல்லை. கோட்டைப்பட்டினத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். இல்லைங்க. அறந்தாங்கியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். எதுவுமே செய்யும். ஆனா முதலமைச்சர் வந்தாருன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படிம்பார். ஐயா அது ஸ்பெஷல் கீ. எலெக்ஷன் மட்டும் அந்த கீ 2 திருகுனா 99% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவார். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது 15% மட்டும்தாங்க, வெறும் 15%. 85% வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யை பேசிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர் இன்னொரு பொய்யை சொன்னார். டெய்லி அவர் முதலமைச்சர் பொய் சொல்றதை மட்டும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை விட அவருடைய பொய் தாண்டிவிடும். இன்னைக்கு சொன்ன பொய் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்தவன் நான் இல்லைங்க. 2016 பிப்ரவரி மாசம் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். 2019
2019 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அன்னைக்கே உள்ளாட்சியில் 50% சகோதரிகளுக்கு கொடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு தான் ஸ்டாலின் ஐயா தூக்கத்திலிருந்து விழிச்சு நான் உள்ளாட்சியில் 50% கொடுத்தேன்னு பையன் சொல்றாங்க. சொந்தங்களே, நேற்று சேலத்துல ஸ்டாலின் ஐயா பேசிக்கிட்டு இருந்தாரு மைக்ல. பிரேமலதாக்கா பேசினாங்க. தேமுதிகவை சார்ந்த தலைவர் பிரேமலதாக்கா பேசும் பொழுது அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஓபனா பேசிட்டாங்க. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே போதை கலாச்சாரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஐயா அதுக்கு பதிலாக சொல்லணும்ல. முதலமைச்சர் அடுத்து மைக் எடுத்தவர் ஐயா சாயந்தரம் 6 மணிங்கிறதுனால அது ஹிந்தி டைம், ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஐயா காலையில டைம் டெல்லி டெல்லி டெல்லி, நைட்டு டைம் வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க. அந்த சீரியல்ல வர ஒளியும் மொழியும் மாதிரி அந்த நேரத்துக்கு அதான் பேசுவாரு. பிரேமலதாக்கா தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது, போதை கலாச்சாரம் அதிகமாக என்று சொல்லியும் கூட அதை கேட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தார். ஏன்னாங்க ஐயா முதலமைச்சருடைய இரும்பு கடம் துடுப்பிடிச்ச கரமாக முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் தான் சொன்னார் இரும்பு கடம். ஐயா கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை மட்டும் கேளுங்க. பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு வழக்குகள் 2080 அதுல கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய பொறுப்பில் இருக்கிற முக்கிய குற்றவாளி. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. ஐயா மொத்த மர்டர் மட்டுமே, மொத்த படுகொலைகள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 8008. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது, ஆண் குழந்தைகள் மீது 18 வயசு கீழே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. எந்த தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி வரலாற்றுல இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் எங்கேயும் பார்க்கவில்லை அருமை சொந்தங்களே. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மாற்றம் தேவை, மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. இவ்வளவு தூரம் எங்கய்யா போறீங்க? 2024 மார்ச் மாதம் அறந்தாங்கி பக்கத்துல படகுகள் மூலம் இளைஞர்களுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 110 கோடி மதிப்பிலான 100 கிலோ ஹசீஸ் போதைப் பொருட்களும் 876 கிலோ கஞ்சாவும் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு பிடிச்சாங்க. ஐயா நமக்கு தெரியும், இந்த சாதிக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ் மாஃபியா பக்கத்து மாவட்ட ராமநாதபுரத்தை சார்ந்தவர். அதான் ராமநாதபுரத்தில் நான் பட்டியல் போட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே 7 வழக்குகள், போதை வழக்குகள்ல நேரடியாக உறுப்பினர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அருமை சொந்தங்களே, நமக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது வெறும் கோட்டையில் மட்டுமல்ல, வெறும் கோட்டையில மட்டும் இல்லைங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக கோட்டையில் சென்று அமர்வது உறுதி, அது ஒரு மாற்றம். ஆனா உங்க அறந்தாங்கியில மாற்றம் வராட்டி எப்படிங்க? அறந்தாங்கியில மாற்றம் இல்லாம எப்படி? அறந்தாங்கியில மாற்றம் நடந்தால் மட்டும்தான் வளர்ச்சி உங்களை நோக்கி வரும். ஒரு எம்எல்ஏ நீங்க பார்க்கவாச்சும் முடியும்.